நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரைட். இன்றைக்கு ஆதியாகமம் 25 மற்றும் 27வது அதிகாரம், இப்படியான அதிகாரங்களிலே உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம், 2 பேருடைய ஸ்டோரி. இதற்குள்ளே ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு கொடுத்த மன்னாவை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நடுநின்று பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். நான் அல்ல, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, மாம்சம் அல்ல, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் இடைப்படுவீராக. வார்த்தையின் மூலமாக பேசி ஜனங்களை உற்சாகப்படுத்தும், காயங்களை கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் ஏசா மற்றும் யாக்கோபு என்கிறதான ட்வின்ஸ், 2 சகோதரர்களை குறித்து, 2 மனிதர்களை குறித்து என்று சொல்லலாம். 2 மனிதர்களை குறித்து அந்த இடத்திலே அந்த ஆதியாகமம் 25வது அந்த அதிகாரம் மற்றும் 26, 27 எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏசா யாக்கோப்பை பெற்றெடுத்த அவர்களுடைய தகப்பனின் பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? யாக்கோப்பு ஏசாவின் அப்பாவின் பெயர் என்ன? ஈசாக்கு. ஈசாக்கு நல்ல முதிர் வயதுள்ளவனாய், நல்ல முதிர் வயதுள்ளவராய், கண் தெரியாம போயிட்டது. இந்த கூசுற கண் போல தடவி பார்த்துதான் கண்டுபிடிப்பார். அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அந்த நேரத்திலே அவருக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. ரைட், அந்த 5 ஆண்டு என்னுடைய காலங்கள் முடிய போகிறது. நான் முதிர் வயதானேன். என் மகன் ஏசாவை நான் என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். ஈசாக்கின் மனதிலே உள்ளது யாரு? ஏசா. இப்ப பாருங்க, ஏசாவை அழைக்கிறார். ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. இதற்கு முதல் நாங்கள் கேட்டிராத சத்தியங்கள் ஒரு வேளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். ஏசாவை அழைத்து, நீ வனத்திற்கு போய் வேட்டையாடி அழகாக எனக்கு பிடிச்சது போல ருசியாய் சமைத்து அதை என்ன செய், என்னிடத்திலே கொண்டு வா. நான் முதிர் வயதானேன், அதை நான் சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பன் கேட்கிறார். இப்ப உடனடியாக ஏசா தகப்பனுடைய வார்த்தையை மதித்து அவருடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போகிறார், அதாவது காட்டிற்கு போகிறார் வேட்டையாட. ஆனால் ஈசாக்கின் இடத்திலே அவர்கள் வசத்திலே ஆடுகள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நினைத்திருந்தால் கரையில இருக்கிற ஆட்டை பிடித்து என்ன செய்திருக்கலாம்? ஒன்றை அடித்து கொடுத்திருக்கலாம். தகப்பனின் வார்த்தையை ஏசா என்ன செய்யவில்லை. இதுவரைக்கும் நாங்க பார்த்து வந்தோம் அல்லவா? யாக்கோப்பு ஏமாற்றுக்காரன், ஏமாற்றினான். இன்றைக்கு யாரு யாரை ஏமாற்றினது என்பதை கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்ப அருகில இருக்கிறதான ஆட்டை நினைத்திருந்தால் பிடிச்சு, நாங்க அப்படித்தான் செய்திருப்போம். நீ போய் காட்டிற்கு. இப்ப எங்க பிள்ளைகள் என்ன செய்திருப்பாங்க? நம்மண்டா தகப்பன் மற்றும் தாய் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொண்டு தாங்க என்றா கூட இந்த காலத்து பிள்ளைகள் என்ன செய்வதில்லை? கீழ்ப்படிவதில்லை.
அதை கொஞ்சம் தாமதமாக செய்வார்கள், அல்லது சோம்பேறி முறிச்சு கொண்டு ஒரு மாதிரியா எழும்பி போய் என்ன செய்வார்கள், அதை எடுத்துக்கொண்டு கொடுப்பார்கள். அப்ப தகப்பனுடைய சொல்லை மதித்து உடனடியாக இந்த ஏசா வனத்திற்கு போகிறார், காட்டிற்கு வேட்டையாட. ஒரு மாம்சத்தை வேட்டையாடி அதை அழகாக சமைத்து ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக அதை சமைத்து கொடுப்பதற்காக. அப்ப தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற குணம் ஏசாவிலே இருக்கிறது. இது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்ல காரியம். அப்ப ஏசாவின் இடத்துல இந்த நல்ல குணம் இருக்கிறது. மற்றது பாருங்க, இரண்டாவது ஆதியாகமம் 27 41. இந்த ஈசாக்கு, தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு ஏசாவை அழைத்து காட்டிற்கு போய் வேட்டையாடி கொண்டு வா என்று அனுப்பியதன் ஒரே காரணம் எதற்காக சொல்லுங்க? ஆசீர்வதிக்க. எதற்காக? ஆசீர்வதிக்க. ஆனால் இதற்கு இடையில ஒன்று நடக்கிறது. என்ன நடக்க போகுது? தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபு அவன் கூடாரவாசியா இருக்கிறான். தன் தாய்க்கு பக்கத்துல, தன் தகப்பனுக்கு பக்கத்துல இருந்து வீட்டு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாக்கோபு என்ன செய்து விடுகிறார்? ஈசாக்கு ஏசா தன்னுடைய மூத்த சகோதரனை கூப்பிட்டு பேசியதை அறிந்து கொண்டு, தன் தாய் மூலமாக, ரெபேக்காள் மூலமாக அறிந்து கொண்டு ஒரு வேஷத்தை போட்டு அந்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ள ஒரு முயற்சி பண்ணி, அந்த முயற்சியும் சக்சஸ் ஆயிற்று. என்ன செய்து விட்டார்? கடைசியில் அதை பெற்றுக்கொண்டு விட்டார். இப்ப வாசிக்கலாம் ஆதியாகமம் 27:41. யாக்கோப்பை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம், ரைட், யாக்கோப்பை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததன் நிமித்தம் ஏசா யாக்கோப்பை பகைத்து, ஏசா யாக்கோப்பை பகைத்து. ரைட், இருக்கட்டும். என்னவா? ஈசாக்கு தன் தகப்பன் யாக்கோப்பை ஆசீர்வதித்ததன் நிமித்தம் ஏசா நியாயமாக பகைத்திருக்க வேண்டியது யாரை சொல்லுங்க? இந்த இடத்திலே தகப்பனை பகைத்திருக்க வேண்டுமா அல்லது தன் சகோதரனை பகைத்திருக்க வேண்டுமா? யாரை? நியாயமாக ஏசா தன் தகப்பனை தான் என்ன செய்திருக்க வேண்டும்? சொல்லிட்டீங்க, வனத்திற்கு போய் காட்டிற்கு போய் வேட்டையாடி கொண்டு வா, நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டு என்னையே மெதுவா சொல்லி அனுப்பிவிட்டு அந்த ஆசீர்வாதத்தை என் தம்பிக்கு கொடுத்தீங்களே, என்ன செய்திருக்க வேண்டும்? நியாயமாய் பகைத்திருக்க வேண்டும். தகப்பனைத்தான் பகைத்திருக்க வேண்டும். இக்காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த காரியம் எங்களுக்கு நடந்திருந்தால் நாங்கள் உடனடியாக தகப்பனை மற்றும் தாயை பகைத்து எனக்கு தர வேண்டியதை என் தம்பிக்கு கொடுத்து விட்டார் சொல்லியிருப்போமா இல்லையா? எனக்கு வர வேண்டிய பொக்கிஷம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். இனிமேல் எனக்கு தகப்பனும் இல்லை, எனக்கு தாயும் இல்லை, எனக்கு வேண்டாம், உதறி தள்ளி இருப்பான். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது ஏசா அப்படி செய்யவில்லை. தன் தகப்பனை பகைக்கவில்லை. அதற்கு மாறாக என்ன செய்கிறார் பாருங்க. ஆதியாகமம் அதே 27:41 கடைசி வசனம், அதாவது 41வது அந்த வார்த்தையில கடைசி பகுதி, முதல் இருந்து வாசிச்சாலும் சரிதான். யாக்கோப்பை தன் தகப்பன் ஆசீர்வதித்தனி நிமித்தம் ஏசா யாக்கோப்பை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். தன் இருதயத்தில் என்ன சொல்லிக் கொள்கிறார்? தகப்பன் உயிரோடு இருக்கக்குள்ள இதை செய்தால் அவர் மனம் நொந்து, அவர் மரிக்கிற நேரத்தில் அவர் வேதனைப்பட்டு, ஐயோ நான் செய்த பிழையின் நிமித்தம் என்னால் தானே என் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு, அந்த வேதனையில மறித்து விடக் கூடாது என்பதற்காக தன் தகப்பன் மரித்ததன் பிற்பாடு ஏசா தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார், யாக்கோப்பை பழி வாங்குவேன்.
இப்ப சொல்லுங்க, நினைத்திருந்தால் அதே கூடாரத்துக்குள்ள வச்சு, அதே வாசல்ல வச்சு, அதே இடத்துல வச்சு ஏசா தன்னுடைய தகப்பனுக்கு முன்னாக, ஈசாக்குக்கு முன்பாக இந்த யாக்கோபு தம்பியை குத்தி கொண்டிருக்கலாமா இல்லையா? கொண்டிருக்கலாமா இல்லையா? கொண்டிருக்கலாம். ஆனால் என் தகப்பன் மனம் நொந்து போக கூடாது. அப்ப ஏசாவின் பற்று என்னவாயிருக்கிறது? என் தகப்பன் கவலைப்படக்கூடாது. எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். யாரு சொல்லுங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஏசாவை பார்க்கிறோம். ஏசா தன்னுடைய தகப்பனுக்கு ஏற்றபடி, தன்னுடைய தகப்பனின் விருப்பத்தின்படி அவர் வலம் வருகிறதை அந்த இடத்திலே பார்க்கக்கூடியவாறு இருக்கிறது. நினைத்திருந்தால் அந்த கொலையை உடனடியாக பண்ணியிருக்கலாம், தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நேரம் வரும், என் தகப்பன் மரித்து அவரை அடக்கம் பண்ணி முதல் வேலை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என் தம்பிய போற்ற வேண்டியது. அப்ப இதுல கூட தன்னுடைய தகப்பன் வேதனைப்படக்கூடாது என்று விரும்புகிறதை பார்க்கிறோம். அப்ப இது ஏசாவிலே இருக்கிற நல்ல குணமா கெட்ட குணமா? சொல்லுங்களேன். நல்ல குணம் தானே. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 33:4 வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாச்சு. தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு மரித்த பின் தம்பி யாக்கோப்பை கொல்வதற்கு ஏசா பிளான் பண்ணி விட்டார் என்பதையும் மறைமுகமாக யாக்கோப்பு மற்றும் ரெபேக்காள் தாய் அறிந்து கொண்டு மெதுவாக தன்னுடைய உறவினர்களின் வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இப்ப கொஞ்ச காலம் போயிட்டது. அதே கோபத்தோடு இருக்கிறார். இவன் செய்து போட்டான், பழி வாங்க வேண்டும், தீர்க்க வேண்டும், அப்படியாகவே மனதில் இருக்கிற வேளையில பாருங்க, ஒரு நாள் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு. இப்ப சொல்லுங்க, குத்தி விட்டானா? கொன்று விட்டானா? தன் தம்பி யாக்கோப்பை மன்னித்து அணைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? தன்னுடைய தம்பி யாக்கோப்பை மன்னித்து, இதே வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது. வாசிச்சு முடிங்க ஃபுல்லா. அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். என்னவாம்? இருவரும் அழுதார்கள். பாருங்க, யாக்கோபு அவர் செய்த ஒரு துரோகமான காரியம் என்றுதான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேஷம் போட்டுக்கொண்டு ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு அவனை போல மாறி மெதுவாக தகப்பனிடத்திலே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு விட்டார் தானே பார்க்கிறோம், ஒரு துரோகியாக. அப்ப இவர் விடிய விடிய ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் தம்பி வருகிறான், இந்த நெருங்கி விட்டான். சிலர் ஓடி வந்து சொல்றாங்க, உங்க அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார், படையெடுத்து வருகிறார், திரளான ஈட்டி வீரர்களோடு, குதிரை வீரர்களோடு வருகிறார். இப்ப என்ன செய்கிறார்? நீதியாக எங்களுடைய யாக்கோபு சண்டைக்கு துணியாமல் இப்ப ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் அண்ணன் கைக்கு என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. இப்ப இருவரும் அழுதார்கள். யாக்கோபு அழுததற்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? என் அண்ணா என்ன கொல்லலையே என்று. ஆனால் ஏசா எதற்காக அழுதிருப்பார்? தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், தனக்கு வர வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர பாகம், அந்த ஆசீர்வாதத்தை அவன் களவாடி விட்டான், திருடி விட்டான். அப்ப ஏசா அழுகிறார் என்றால் ஏசாக்குள்ளே மன்னிக்கிறதான சுபாவம் இருக்கிறது. ஆமென். மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கிறது. இதை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. மன்னிக்கிற சுபாவம். நியாயமாக
தம்பியை அவர் கொண்டிருக்க வேண்டும். நியாயமாக இவர் அழுதிருக்க கூடாது, ஏசா அழுதிருக்க கூடாது. ஏனென்றால் ஏசா என்கிறதான அந்த நபருக்கு, தன்னுடைய அண்ணனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் தம்பி களவாடி விட்டார் என்றால் அவரது பெரிய போர் தான் எழும்பியிருக்க வேண்டும். அந்த மன்னிப்பின் விளைவை பாருங்க, 2 பேரும் கட்டி அணைத்து அந்த இடத்துல அழுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கான காரணம் என்னவாயிருக்கும்? தம்பியின் மேல வச்ச என்னது? பாசம். எங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், மிக உறுத்தக்கூடிய சகோதரர்கள் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். எங்களோடு கூட சபையிலே இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு அவரோடு கூட வாழ்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் மற்றும் எங்களோட கூட பிறந்தவர்கள் எல்லாரும் எங்களுடைய யாரு? எங்களுக்கு சகோதரர்கள். இப்ப இந்த ஏசாவின் நல்ல குணம், தன் சகோதரன் மேல் வைத்த பாசம், அதன் நிமித்தம் அங்கே மன்னிப்பு சுரக்கிறது. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம். மன்னிக்கிற சுபாவம் எங்களுக்குள்ள இருக்கிறதா? நாங்கள் எல்லாரும் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இதுவரை என்னுடைய சகோதரனை மற்றும் சகோதரியை, சபைக்குள்ள இருக்கிறவர்களை நான் மனதார இருதயத்தால் நான் மன்னித்திருக்கிறேனா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிக்கும் நல்ல இருதயம் கொண்டவன் தான் ஏசா என்று வேதம் சொல்லுகிறது. ரைட். அடுத்த காரியம், 4வது காரியம், ஆதியாகமம் 33 அது 8 வாசிங்க. 8. அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். இப்ப பாருங்க, யாக்கோபு பயத்துல ஆட்டையும் மாட்டையும் என்ன செய்கிறார்? முன்னுக்கு அனுப்புகிறார். என் அண்ணா ஏசா என்னை கொல்லாதபடிக்கு, நான் அவனுக்கு செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் என்னை அழிக்காதபடிக்கு இந்த வெகுமதியை, இந்த ஆட்டை, இந்த மாடை, நான் கொடுக்கிற இந்த வெகுமதிகளை அவரிடத்திற்கு கொண்டு சேர்த்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு பாருங்க, ஏசா கேட்கிறார், இதுவெல்லாம் எனக்கு என்னத்திற்கு? வாசிங்க. அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். இப்ப விளங்குதா? ஏசாக்கு இன்னொரு நல்ல குணம் இருக்குது. என்ன? பண ஆசை இல்ல, சொத்து ஆசை இல்ல. எங்களிலும் பலர் கிடைத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்கிறதான சுபாவம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இப்ப நினைச்சிருந்த அம்மா இவ்வளோ ஆடுகள், இவ்வளோ மாடுகள், உடனடியாக ஏசா சொல்லியிருக்க வேண்டும் தன்னுடைய வேலை ஆட்கள்கிட்ட, எல்லாத்தையும் கட்டுங்க, நாங்க கொண்டு போகலாம். அப்படி சொன்னாரா? இதுவெல்லாம் எனக்கு என்னத்திற்கு? தகப்பனை பிரியப்படுத்துகிற சுபாவம் இருக்குது, மன்னிக்கிற சுபாவம். இவ்வளவு பெரிய துரோகமா இருந்தாலும் மன்னிக்கிற சுபாவம் இருக்குது, இரக்க சுபாவம் இருக்குது, விட்டு கொடுத்தல் இருக்குது, பண ஆசை இல்லை. ஆனாலும் மல்கியா 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் மல்கியா 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வாசிங்க. பழைய ஏற்பாடு கடைசி புத்தகம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். விளங்குதா என்ன சொல்லுகிறார்? இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் யாக்கோப்புக்கு ஏசா சகோதரன் அல்லவா? ஆனாலும் நான் யாக்கோப்பை நேசித்தேன். யாரை வெறுத்தேன்? யாரை வெறுத்தேன்? ஏசாவை வெறுத்தேன். எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரலாமே, இத்தனை நல்ல குணம் உள்ள இந்த ஏசாவை கர்த்தர் ஏன் வெறுத்தார்? ஏன் வெறுத்தார்? பண ஆசை இல்ல, மன்னிக்கிற குணம் இருக்குது, ஏற்றுக்கொள்ளுகிற குணம் இருக்குது. ஏன் வெறுத்தார்? நல்ல மனிதன் அல்லவா ஏசா? ஏன் தேவன் வெறுத்தார்? கேளுங்க. இந்த உலகத்திலும் அநேக நல்லவர்கள் உண்டு, எங்களிலும் அநேக நல்லவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் வாழ்வில் தேவனுக்கு இடம் இருக்கிறதா? அநேக நல்லவர்கள் இருக்கிறார்கள்,
மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்கள், விட்டு கொடுக்கிறவர்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆழமான சத்தியம் இதில் இருக்கிறது. நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு இது விளங்கும் இந்த பாடம். இன்றைக்கு நாங்கள் அநேக நல்லவர்களை பார்த்து அவர்கள் நல்லவர்கள், கர்த்தர் இப்பொழுது வந்தாலும், அவருடைய வருகை இப்பொழுது வந்தாலும் அவர்கள் எடுபட்டு விடுவார்கள். இவ்வளவு கொடுக்கிற குணம், மன்னிக்கிற குணம், உதவுகிற குணம், நல்ல குணங்கள் உண்டு. ஏசாக்கும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாக்கோப்பை சிநேகித்தேன், ஏசாவையோ சொல்லி முடிங்க, ஏசாவையோ வெறுத்தேன். காரணம் என்ன தெரியுமா? தேவன் விரும்பத்தக்க அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு இடமில்லை. விளங்குதான்? ஏசா ரொம்ப நல்லவன், அப்பாவை நேசித்து எல்லாமே நல்லதுதான். துரோகம் செய்த தம்பியையும் கூட மன்னிக்கிற இருதயம் உள்ள நல்ல மனிதன் தான். இப்படிப்பட்ட ஒரு துரோகியை மன்னிக்கிற குணம் என்றால் அது ஏசாவிலே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெறுக்கிறேன், யாக்கோப்பை நேசிக்கிறேன். தேவன் ஏசாவை வெறுத்த முதல் காரணம் வாசிங்க, ஆதியாகமம் 25:27. ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இப்ப பாருங்க, யாக்கோப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வன சஞ்சாரியா இருந்தான் என்றால் காட்டுக்கு போறது, காட்டுல தான் நேரங்களை செலவிடுறது, நாட்கள் எங்க செலவிடுறது? காட்டுல செலவிடுறது. ஆனால் எப்பொழுதும் தன் தகப்பனோடும், வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனோடும் தன் தாயோடும் யாக்கோபு என்ன செய்தாராம்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா! தாயோடும் தகப்பனோடும் யாக்கோபு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஏசா வன சஞ்சாரி என்றால் காட்டுல தான் அவருக்கு வேலை. நாட்கள் எல்லாம் காட்டுல போயிருது, நேரங்கள் எல்லாம் காட்டுல போயிருது. அப்பப்ப எப்பயாவது வந்து வேட்டையாடி அந்த ஆடுகளை அடித்து கொண்டு அல்லது மான்களை அடித்து கொண்டு வந்து ஒரு நாள் சாப்பாடு, பாட்டி, பெரிய பாட்டி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, வன சஞ்சாரி. இப்ப பாருங்க, நாங்களும் கூட இந்த ஏசாவை போல திங்கள் இருந்து சனிக்கிழமை வரைக்கும், சில பேர் சனிக்கிழமையும் வாரதில்லை, திங்கள் இருந்து சனிக்கிழமை 6 நாளும் வன சஞ்சாரியாய் அலைகிறோம். ஆனால் யாக்கோபு அங்கே இருக்கிறார், தகப்பன் வீட்டுல குடியிருக்கிறார். உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. நாங்க வார்த்தை கேட்கிறோம், மறுபடியும் சபை முடிஞ்சிட்டு நாங்க வீட்டுக்கு போயிருவோம். அதற்கு பிற்பாடு நாங்க வன சஞ்சாரி இல்லையா? இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, செல்போனும் ஆக்களும் செல்போனை கையில தூக்கினால் இனி அதுல இல்லாத பொல்லாதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்பப்ப வந்து தகப்பன் வீட்டை எட்டி பார்க்கிறது. அப்படித்தானே? அப்பப்ப சபை இருக்குதா, இல்ல அத்திவாரம் இருக்குதா, இல்ல கிளப்பி போட்டுட்டாங்களா, பார்த்துட்டு போக வாரது. ஆனால் யாக்கோபு, வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனோடும் தன் தாயோடும். இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவராகிய நம் மேய்ப்பர், நம் தகப்பனாயிருக்கிற நம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. நான் யாக்கோப்பை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! உங்களை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 6 நாளும் சுற்றுகிறோம். 7ஆம் நாள் கூட சில பேர் அந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே வருகிற பொழுது யோசிப்பார்கள், தலையை சொரிஞ்சு கொண்டு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போவோமா, இல்ல என்னது போக தேவையில்லையா, வாரக்கிழமை போகலாம். திரும்ப வாரக்கிழமை வரும், திரும்பியும் தலையை சொரிஞ்சிட்டு என்ன செய்வாங்க? அடுத்த கிழமை. நீங்க நல்லமானா, கொடுக்கிற குணம் இருக்குது, மன்னிக்கிற குணம் இருக்குது, உங்களை போல நல்லவங்க யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை
நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்ப விளங்குதா? நல்ல நல்ல மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்து ஒரு நாள் பாட்டி, ஒரு நாள் கூத்து, மறுபடியும் வனத்திற்கு போய் விடுவார், காட்டுக்கு போய் விடுவார். அப்படித்தான் இன்றைக்கு நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனங்களை நேசிப்பாரா அல்லது வெறுப்பாரா? என்ன செய்வார்? வாரத்திற்கு ஒரு தடவை மாத்திரம் சபைக்கு வந்துட்டு போகிறோம். நாங்க ஒரு தடவை மாத்திரம், அல்லது கிழமையில ஒருக்கா வீட்டுல குடும்ப ஜெபம் போடுறது, அல்லது வாரத்துல ஒருக்கா பைபிளை தூக்கி 2 வசனத்தை வாசிக்கிறது. இந்த வரப்போது பேரலை, சுனாமி, மத்தேயு 24 மகா பூமி அதிர்ச்சிகளும் கொந்தளிப்புகளும் உண்டாகும். வேதம் வசனங்கள் சொல்லுகிறது, பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும், சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். வன சஞ்சாரியாய் காடு மாக்களுமாக எவ்வளவு காலம். நான் எதை குறிப்பிடுகிறேன் என்றால், காடு என்றால் இந்த உலகம். தகப்பன் வீட்டிலே யாக்கோபு குடியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன, நான் நேசிக்கிறேன். இதன் வெளிப்பாடுகள் தேவனோடு வாழ்கிற பிள்ளைகள், அவர் வேறு பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றது போல வாழ்கிறவர்களை அந்த சத்தியம், அந்த வேத வார்த்தை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆனால் ஏசா வன சஞ்சாரி என்றால் அவர் காட்டுக்குள் அலைந்து கொண்டு அங்க வார அவங்களை பார்த்துட்டு, மிருகங்களை பார்த்துட்டு அங்கேயே கிடந்துட்டு தன் மனம் போனபடி தன்னுடைய போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அதுதான் ஒரு நாள் மாத்திரமல்ல, அல்லது ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமல்ல, தேவனோடு ஒவ்வொரு நாட்களிலும் சிநேகம் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவனோடு ஒவ்வொரு நாளும் இசைந்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், ஒரு நாள் வந்துட்டியா பேற்றியாண்டு இல்லை, சபைக்கு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிலே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், அதிலே திருப்தி அடைந்து விட வேண்டாம். நான் நன்மை செய்கிறேன், நான் மன்னிக்கிறேன், அதெல்லாம் தேவை, வேத வார்த்தையின்படி தேவை. ஆனால் அதிலே திருப்தி அடைந்து விட வேண்டாம். எவ்வளவு நல்லவனா இருந்தும், தகப்பனுக்கு ஏற்றது போல வாழ்ந்தும், அங்க சொல்லிட்டாரே ஒரு வார்த்தையை, எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க ஏசாவை நான் வெறுக்கிறேன், அவனுடைய கதையை விடுங்க. ஆனால் யாக்கோபை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். பாருங்க, ஏசாவை தேவன் வெறுத்ததன் 2ஆம் காரணம் ஒன்று சொல்லிட்டேன். என்ன? வன சஞ்சாரி. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு அலைவதை குறிக்கிறது. தகப்பன் வீட்டில் கொஞ்ச நாள் வேதம் வாசிக்கிறது, சில நேரம் ஒரு கொஞ்சம் கடமைக்காக, ஜபிப்பது கடமைக்காக. 2வது 26:34, ஆதியாகமம் 26:34. தேவன் ஏசாவை வெறுத்ததன் 2வது காரணம், ஏசா தன் தகப்பன் காரியங்களை செய்வார் என்று காத்திருக்க முடியவில்லை. ஏசா 40 வயதான போது எத்தியானாகிய பெயாரானியுடைய குமாரத்தியாகிய ஜூகித்தையும் எத்தியானான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். விளங்குதான்? இது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் வேதம் சொல்லுது ஒரே வயது. ஏன் ஒரே வயது என்று சொல்லுகிறேன்? அவர்கள் இருவரும் ட்வின்ஸ். அப்ப கூடாரவாசியா இருக்கிற யாக்கோபு அவசரப்படவில்லை. அவருக்கு 40 வயதுதான். ஆனால் ஏசா என்ன செய்கிறார்? இப்ப தகப்பனின் காரியங்களை செய்து வைக்க மாட்டார். இனி எனக்கு 40 வயது ஆயிற்று, நான் இனிமேல் காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. உடனடியாக என்ன செய்கிறார்? இந்த ஏசா கானானிய சில பெண்களை, அப்படிதான் வேதம் சொல்லுது, கானானிய பெண்கள் தகாத விதமாக ஒரு திருமண முறைக்குள்ளே போகிறார். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டும்.
அப்ப இதுவும் தேவனுக்கு பிடிக்கல. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்கள் ஆக. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேலை உனக்கு வேண்டாம், அந்த காரியம் உனக்கு வேண்டாம், என் வேளை வரைக்கும் கொஞ்சம் காத்திரு. இன்றைக்கு பலர் தங்களுடைய வேளை வரும் வரை, அதாவது தங்களுடைய வேளை வந்தது செய்து விட்டார்கள், கர்த்தருடைய வேளை வரும் வரை அவர்கள் என்ன செய்யவில்லை? காத்திருக்கவில்லை. இன்று வரை வாலிப பிள்ளைகள் மிக கவனம், வாழ்க்கை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுப்பார். இப்ப தண்ணீராக இருக்கிறது கச்சாடியிலே, அது திராட்சை ரசமாய் மாறுவதற்கு ஒரு வேளை, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வேளை இருக்கிறது. அந்த வேளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆனால் தன் தகப்பன் கடமைகளை எப்ப செய்து வைப்பார்? இனி காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. ஏசா சொல்லுகிறார், தகப்பன் செய்து வைக்க மாட்டார், நானே பார்க்கிறேன். அந்நிய பெண்களை, வேதம் சொல்லுகிறது, அந்நிய பெண்களை ஏசா என்ன செய்தாராம்? விவாகம் பண்ணினார். தேவன் வெறுத்ததன் நோக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்நிய பெண்களை விவாகம் பண்ணினார். தேவையற்ற ஒரு காரியத்திலே கைபோடுகிறார். கர்த்தர் கொடுத்தால் சமாதானமாகவும், கர்த்தர் கொடுத்தால் அந்த ஆசீர்வாத நிம்மதியாகவும், அதில் வேதனை இருக்காது. ஆம், உண்மைதான் என்று சொல்லுகிறவர்கள் பலத்த ஒரு ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கும் எங்களுடைய பரம தகப்பனுக்கு நாங்கள் காத்திருக்கிறோமா? பலர் கோட்டை விட்டீங்க. இன்றைக்கும் வேதனையான வாழ்க்கை. சில பேர் யோசிக்கிறாங்க, ஐயோ நான் காத்திருக்கல, என் தகப்பன் தாயின் வார்த்தையை நான் தட்டிட்டேன், நான் கேட்கவில்லையே. சொன்னாங்க, வழிக்கு வழி சொன்னாங்க, பிழையான வாழ்க்கை கேட்கலையே. இன்னும் ஒன்று, பரம தகப்பனுடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு காத்திருக்கவில்லையே. அவருக்கு காத்திருக்காத பட்சத்தில் ஒரு வாழ்க்கை விஷயம்னா, பில்லி கிரஹாம் அவருடைய சாட்சி நான் சில வேளைகளில் கேட்பேன். அவர் சொல்லுவார், என்னுடைய மகளுக்கு 12 வயது இருக்கிற பொழுதே நான் என் மகளை பார்த்து சொன்னேன், ஒரு நாள் உன் வாழ்க்கை துணைக்காக ஜெபி. அவள் கேட்டாள் என்னை பார்த்து, ஏனப்பா இப்ப அதுவெல்லாம், இப்ப என்னத்துக்கு, இப்பதான் எனக்கு 12-13 வயது. இல்லை, ஏதோ ஒரு இடத்திலே உனக்கென்று இருக்கிறதான அந்த வாழ்க்கை துணை ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. அப்ப எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறதை, தங்களுடைய ஃபியூச்சர் லைஃப கர்த்தரிடத்தில் எப்ப கொடுக்கிறாங்க? இப்பவே கொடுத்தாயிற்று. அதே போல திரும்ப அந்த சாட்சிகள் கேட்டேன். உண்மையாகவே ஒப்பு கொடுத்தபடியே கர்த்தர் கொடுத்ததான வாழ்க்கை, பில்லி கிரஹாம் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்ததான வாழ்க்கை, அவரும் ஒரு ஊழியக்காரன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். அவரும் உலகத்தை ஒரு காலம் கலக்கின ஒரு ஊழியக்காரன். கர்த்தர் நியமித்த வாழ்க்கை, அவருடைய ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்தார், ஒரு தேவதாசனை கொண்டு வந்து கொடுத்தார். அவர்கள் சமாதானமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். ஹalleluya. அந்நிய நுகத்திலே நாங்கள் பிணைக்கப்படுகிற பொழுது அங்கே வேதனை இருக்கும், அங்கே கண்ணீர் இருக்கும். மூன்றாவது, தேவன் ஏசாவை வெறுத்ததன் காரணம் ஒன்று, இங்க பாருங்க, வன சஞ்சாரி. இரண்டாவது, அந்நிய பெண்களை பார்த்து கொண்டு அலைஞ்சிருந்த ஒரு காரியம், இந்த உலகத்தை தேடி, உலக சிநேகிதம், கர்த்தருக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்கிறவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. கிளிப்பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரது போல சொல்லித்தார். மூன்றாவது பாருங்க, எபிரெயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். எபிரெயர் 12:16. ஒருவனும் கொஞ்சம் சத்தமா வாசிங்க. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும், ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இப்ப என்னவாம்? சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை உணவிற்காக, ஒரு கொஞ்ச நேர
ஒரு சந்தோஷத்திற்காக நாங்கள் சொல்லலாம். இப்ப பாருங்க, சேஷ்ட புத்திர பாகம் என்பது என்ன? சேஷ்ட புத்திர பாகம் என்றால் குடும்பத்திலே தலைப்பிள்ளை, அதாவது மூத்த குமாரனுக்கு போக வேண்டிய ஒரு பங்கு, அதாவது சீதனம் என்று சொல்லுவாங்க. அதான் சேஷ்ட புத்திர பாகம், ஆசீர்வாதம். அது இஸ்ரவேல் வழக்கத்தின்படி 2 பிள்ளைகளா இருந்தால் தாய் தகப்பனுடைய சொத்தை 3ஆக பிரிக்க வேண்டும். அப்படி பிரிக்க வேண்டும், 3ஆக பிரிக்க வேண்டும். 3ஆக பிரித்து 2 பங்கு மூத்த குமாரனுக்கு போய் சேரும், 1 பங்கு யாருக்கு போய் சேரும்? இளைய குமாரனுக்கு போய் சேரும். 1 பங்கு இளைய குமாரனுக்கும் 2 பங்கு மூத்த குமாரனுக்கும் போகும். ஆனால் இங்க பார்த்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமாய் 2 பங்கு மூத்த குமாரனுக்கு போனாலும் முன்னின்று கர்த்தரிடத்திலே பேசத்தக்க அந்த தகுதியை பெற்றவர் மூத்த குமாரன். குடும்பத்திற்காக பலி செலுத்துகிறதான காரியங்களை செய்ய வேண்டியவர். ஆண்டவரிடத்திலே போய் பலி செலுத்துகிறதான காரியங்களை செய்ய வேண்டியது யாரு? மூத்த குமாரன். மற்றது தகப்பன் தாய் மரணிக்கும் வரை, சாகும் வரை அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? சொல்லுங்களேன். இந்த மூத்த குமாரனுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய பொறுப்புகள் எல்லாம் உண்டு. கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். மற்றது வேதம் சொல்லுகிறது, இந்த மூத்த குமாரன் வாக்கு தத்தத்திற்கு உரியவன். இப்ப நான் வாட்சி கொண்டு போக்குள்ள அழகாக கர்த்தர் சில வெளிப்பாடை கொடுத்தார். இதுவெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் உதறினா? யாரு? ஏசா உதறினா. இதுவெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுவெல்லாம் எனக்கு என்னத்திற்கு? சில பேர், நீ ஊழியம் செய்ய வேண்டும், நீ இயேசுவுக்காக பாட வேண்டும், நீ நல்லா பாட்டு படிக்கக்கூடிய திறமை இருக்குது, பாட வேண்டும், இதுவெல்லாம் எனக்கு வேண்டாம். சுவிசேஷம் சொல்ல போம், எனக்கு இயலாத நேரம் இல்லை, இதுவெல்லாம் எனக்கு சரி வராது, என்ன விட்டுருங்க, நான் வனசஞ்சாரி, நான் அப்படியே போய் காடுகள் அலைஞ்சிட்டு 2 மானையும் 2 ஆட்டையும் பிடிச்சு அடிச்சுட்டு என்ன செய்து விடுவேன்? நான் வந்துடுவேன், என்ன விட்டுருங்கப்பா. பாவம் பிள்ளை சுவிசேஷம் அறிவிக்க போகலாம், என்ன கேளாது. நான் ஜபிக்கிறேன், வீட்டை உங்களுக்கு ஜபிக்கிறேன், நீங்க ஊழியத்துக்கு போய்த்து வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதமே தேவையில்லை, இல்லையா? என்னை விட்டா காணும், பண்ண சஞ்சாரியா நான் இருந்துட்டு இப்படியோ மடிஞ்சிடுறேன். பாருங்க எவ்வளவு பெரிய பொறுப்புகள். இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனை, அதாவது பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை, இயேசு அவருடைய பெயர், இயேசுவை அனுப்பினதன் மூலம் அவர் தான் இப்ப எங்களுக்கு தகப்பன். எவ்வளவு வெகுமதிகளை தந்திருக்கிறார். நீ இப்படித்தான் இருக்க வேணும். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உங்களை நான் என்ன செய்து விட்டேன்? மாற்றி விட்டேன். நீங்க ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள். இப்ப நாங்க சொல்றோம், எனக்கு ராஜாவும் பட்டவும் வேணாம், ஆசாரிய பட்டவும் வேணாம், என்ன விட்டா காணும். காரணம் என்ன தெரியுமா? வனப்பக்கம் சுத்தேலாது, ஊழியத்துக்கு வந்தா காட்டு பக்கம் சுத்தேலாது, ஊழியத்துக்கு வந்தா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க இயலாது, ஊழியத்துக்கு வந்தால் விபச்சாரம் பண்ண இயலாது, ஊழியத்துக்கு வந்தால் பொய் சொல்ல இயலாது, ஊழியத்துக்கு வந்தால் களவெடுக்க இயலாது, ஊழியத்துக்கு வந்தால் கள்ள களவுல வச்சிருக்கிற கள்ள காதல்களோடு கண்டினியூ பண்ண என்ன செய்யாது? சொல்லுங்களேன். சில பேர் நோக்கமே இதுதான், ஊழியத்துக்கு வாங்கணும் வாரல. காரணம் என்ன தெரியுமா? இவங்க என்ன பெரிய ஊழியம் செய்றாங்க, அது சும்மா நோமல், அது வெளியரங்கமான ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது, இதுக்குள்ள நான் போயிட்டேன்டா, அவனை நான் விடணுமே, இதுக்குள்ள நான் உள் வாங்கப்பட்டுட்டேன்டா, அவன் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கவும் இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, சத்தியத்தை நான் சொல்லவும் இல்லை அவனுக்கு. அல்லது கல்யாணம் கட்டினவர்கள் கணவன் வேலைக்கு போனதுக்கு பிறகு வேற தொடர்பிலே இருப்பார்கள், அதையெல்லாம் செய்ய முடியாது. மற்றது ஜெபிக்கணும், நேரத்துக்கு சபைக்கு வரணும், பைபிள் தூக்கி வாசிக்கணும். சில பேருக்கு இதுவெல்லாம் அறியண்டம். என்னது அறியணும்? இதெல்லாம் எங்களால முடியாது. நான் வன சஞ்சாரியாகவே நான் இருந்துடுறேன். நான் காட்டுவாசியா அப்பப்ப வருவேன். ஒரு கிழமையில ஆட்டை மாட்டை அடிச்சு கொண்டு, மான் அடிச்சு கொண்டு அப்பாவுக்கு கொடுப்பேன். அப்பா நல்லா அடிச்சு புசிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாள் கூத்து நல்லா சிரிச்சு கதைச்சு போட்டு திரும்ப அடுத்த நாள் எழுந்து எங்க போய்விடுவார்? தேடினாலும் நீ என்ன செய்ய மாட்டாய், என்னை காண மாட்டாய், அப்படியாக ஓடி விடுவார். இப்ப என்ன செய்தார்? இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்ப
வெறுக்கிறார். மற்றது பாருங்க, பொறுப்புகள் பல வருகிறது. ஊழியத்தை குறித்த பொறுப்பு வருகிறது. தாய் தகப்பன், மூத்த குமார், அந்த சேஷ புத்திர பாகம் என்பது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. நான் சொல்லிட்டேன், தாய் தகப்பனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் 3ஆய் பிரிக்கப்பட்டு இஸ்ரேல் வழக்கத்தின்படி அது தலைப்பிள்ளைக்கு போகும். இப்ப தலைப்பிள்ளைக்கு போனால் தாய் தகப்பனை யாரு பார்க்க வேண்டும்? கடைசி வரியந்தான் இவர் தான். இந்த வேலையெல்லாம் சரி வராது. இந்த தாய் தகப்பனை பார்க்கிற வேலை, நான் வன சஞ்சாரி, இவங்களுக்கு பின்னால் என்னால் அலைய முடியாது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? பரலோக தகப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிற காரியம் அநேகம். நீ ஜபிக்கிறாயா, வேதம் படிக்கிறாயா? அவர் வெறுக்க சொல்லுகிறார், பல காரியங்களை வெறுக்க சொல்லுகிறார். கள்ள காதல்கள் வெறுக்க சொல்லுகிறார், செல்போன்கள்ல விபச்சார படங்கள் வெறுக்க சொல்லுகிறார். ஆனா எங்களால முடியாது. அதை எப்படி நான் வெறுக்கிறேன்? அப்பா அம்மா இல்லாத நேரத்துல, தனிமையில் எங்களுக்கு ஒரு நேரம், ஏதாவது வீட்டில் ஒரு தனிச்சிருக்க ஒரு நேரம் கிடைச்சா உடனே செல்போன் எடுத்து கண்ட காரியங்கள்லாம் பார்க்கறது. செக் பண்ணி பாருங்க. கூட நீங்களாம் வன சஞ்சாரி. உங்களிடத்துல நல்ல குணம் இருக்குது, கொடுக்குற குணம் இருக்குது, மன்னிக்கிற குணம் இருக்குது, எல்லா குணமும் இருக்குது. ஆனால் அந்த நல்ல குணங்களை வைத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் நான் ஏசாவை வெறுக்கிறேன், யாக்கோபை என்ன செய்கிறேன்? நான் என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன். இவ்வளவு கட்ட காரியங்கள் பாருங்களேன். பின்னுக்கு போற நேரம் தான் தெரியுது. வெளியரங்கமாக சிலர் இருக்கிறாங்க. இங்க மாத்திரமல்ல, பல இடங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல மற்றும் சபைக்குள்ள மற்றும் வீடுகள்ல, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் இருப்பாங்க. சில நாடகம் நடிக்கிறவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் கடந்தா நாங்க வாழ வேண்டும், தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்வார்கள். இந்த கர்த்தர் வந்தார். சில பேர் ஜபிப்பாங்க, அவங்கள போல ஜபம் யாருமே பண்ண முடியாது. காசு மூச்சு எச்சி பறக்கு முன்னுக்கு நிக்கிறாங்களுக்கு. நீங்க நினைப்பீங்க, இன்றைக்கு தேவன் இப்பொழுது வந்தால் உடனடியாக இவன் என்ன செய்யப்பட்டு விடுவான்? எடுத்துக் கொள்ளப்பட்டு விடுவான். அப்படி வெளியரங்கமாக. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெளியரங்கமான தோற்றத்தை பார்ப்பதில்லை, உன்னுடைய இருதயத்தை நான் அலசி ஆராய்ந்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை அலசுகிறார். ஒன்று மாத்திரம் சொல்றேன், நான் நல்லம், நான் கொடுக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். துரோகம் செய்த சகோதரனை கூட ஏசா மன்னிக்கிறார். ஓடி வந்து கட்டி அணைத்து 2 பேரும் அழுதார்கள். நியாயமாய் கொண்டிருக்க வேண்டும், அழுதார்கள். மன்னிக்கிற குணம் எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஏற்றபடி அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோமா? அவர் தர வேண்டும் சான்றிதழ். மனிதன் நல்லவன் என்று சொன்னதும் நாங்க உடனே தலையில பெரிய பூ பூத்து என்ன போல நல்லவன் என நாங்களே கோட்டை கட்டுறது. எங்களை பெரிய கோட்டையை கட்டிட்டு நான் நல்லவன் அவ சொல்லிட்டா. நான் அங்க போயிருந்தேன், நீங்க என்ன நல்ல குணம் என்ன உங்கள்கிட்ட சொல்லிட்டா. ஒரு ஆள் சொல்ல வேணும், தகப்பன் சொல்ல வேணும். எந்த தகப்பன்? பரம தகப்பன் சொல்ல வேண்டும், நீங்க நல்லமா அல்லது கூடாதவர்களாண்டு நீங்க உங்களே சொல்லக்கூடாது. உங்களுக்கு சான்றிதழ் தர வேண்டிய ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்ப பாருங்க, ஒரு வேதனையான ஒரு காரியம். தன் இஷ்டப்படி ஃப்ரீயாக வாழ வேண்டும் என்பதற்காக பொறுப்புகளை எல்லாம் ஏசா என்ன செய்தார்? வெறுத்தார். தேவனோடு உள்ள பொறுப்பு, நியாயம் பேச வேண்டிய அந்த மூத்த குமாரன் குடும்பத்திற்கு தலையாக நின்று தேவனோடு பேசி சில காரியங்களை கொடுக்க வேண்டும். தேவனோடு பேச எனக்கு விருப்பம் இல்லை. பொறுப்புகளை உதாசீனம் பண்ணினார். எத்தனை பேர் இதெல்லாம் ஒரு பொறுப்பு? என்னது பெரிய கிஃப்ட்? ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு யாரு சந்தையில போடுறாங்க? உதாசீனம் பண்ணுகிறார்கள். 5 கொடுத்தவன போய் சந்தையில போட்டான், இன்னொரு 5 சம்பாதித்தான். 2 பெற்றுக்கொண்டவன் சந்தையில போட்டான், இன்னும் ஒரு 2. ஆனால் 1 வாங்கி எடுத்தவன், இதை நான் சந்தையில போட்டு லாபம் வராட்டி என்ன செய்யறேன்? அப்ப எஜமான் வருகிற நேரத்துல முதலும் இல்லாம போயிருமே. என்ன திங்க் பண்ணுகிறான்? முதலும் இல்லாம போயிருமே. இப்ப உருளைக்கிழங்கு எடுத்தால் அல்லது ஒரு லீக்ஸ் அல்லது ஒரு மரக்கறியை எடுத்தால் அந்த மரக்கறி அழுகினால் இப்ப நான் முதலுக்கு எங்க போறேன்? நான்
உடனடியாக அவன் என்ன செய்தான்? அந்த தாளந்தை என்ன செய்தான்? புதைச்சி வச்சிட்டான். வந்தார் சிங்கராஜா. யார் ராஜா? சிங்கராஜா. அன்னைக்கு ஜெபிச்சு கொண்டு அந்த நேரத்தில் ஒரு தம்பி சொன்னான், இந்த இடத்துல அந்த சகோதரன் பெயர் மெல்காம். நான் சொன்னேன், ஜூதராஜ சிங்கத்தை பார் என்று. ஒரு வெண்மையான ஒரு சிங்கத்தை நான் பார்க்கிறேன் இந்த பகுதியில். கெர்ச்சன சத்தத்தை கேள் என்று சொன்ன பொழுது அந்த மகன் துடித்தது என் கண் கண்டது. இயேசு ஜீவிக்கிறார் ஐயா, இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். சும்மா சிவத்தை பார்த்து கத்த வரல நாங்க. இது ஒரு கூடாரம். சகலவற்றையும் இப்பொழுது காதை கொடுத்து இவங்க என்ன பேசுறாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். உதாசீனம் செய்தான். மூத்த குமாரன் வீட்டுக்கு தலை. தேவனிடத்திலிருந்து பேசி சில காரியங்களை செய்ய வேண்டியவன். எனக்கு வேண்டாம், அப்பா அம்மா பார்க்கணும், அதுவும் சரி வராது. கூடாரத்தில் இருக்க இந்த கூடாரத்தில் இந்த வீட்டுக்குள்ள கிடக்கிற வேலை எனக்கு சரி வராது. வேலைக்கு போகத்தான் வேணும். நான் சொல்ற சத்தியம் வேற, வீட்டுக்குள்ள இருக்கிறது என்பது. யாக்கோப்பு தன் தகப்பன் தாயோடு எங்க இருந்தாராம்? இப்ப சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே, கர்த்தரின் கூடாரத்துக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும். அங்கே வேதனை இல்லை, துன்பம் இல்லை. உனக்கு எதிராக எய்யப்படும் அக்கினி ஆஸ்திரங்கள் வாய்க்காதே போகும். ஆபிரகாம் இடத்துல இருந்து ஈசாக்குக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்தது. சேஷ்ட புத்திர பாகம் என்றால் காலகட்டத்தில் ஆசீர்வாதம். கவனியுங்கள், இந்த சேஷ்ட புத்திர பாகம் சட்டப்படி ஈசாக்கின் இடத்துல இருந்து யாருக்கு போயிருக்க வேணும்? ஏசாவிற்கு போயிருக்க வேணும். மூத்த தலை, மூத்த பிள்ளை, தலைப்பிள்ளை போயிருக்க வேண்டும். ஆனால் அது தம்பிக்கு போகிறது என்றால் அங்கே அந்த பாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவனுக்கு பிரியமாயிருக்க இல்லை. சபைக்கு வரலாம், போகலாம், 1000 பாட்டு பாடலாம், 500 வார்த்தையும் கேட்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் பொத்தல் வாளியோடு கூட ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் வந்தாலும் போயிடும். என்ன செய்யும்? சட்டப்படி வர வேண்டியது ஏசாவுக்கு. ஆனால் அது யாருக்கு போகுது? யாக்கோப்புக்கு போகுது. பாருங்க, தேவன் ஆபிரகாமை பார்த்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் உன்னை ஆசீர்வதிக்கவே, சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிளஸிங். இதை இழந்து போய்விட்டான் ஏசா. அந்நிய பெண்களை பார்த்து, கானானிய பெண்கள், அந்நிய நுகத்துல சேரக்கூடாது அந்த காலத்தில். ஆனா இவர் சேர்றது. அங்க கூட்டம் கூடாது, இல்ல அங்க அதுதான் வேணும் எனக்கு. மகன் அது வேணாண்டா, இல்ல எனக்கு அதுதான் வேணும். தம்பி அதை விட்டு, இல்ல எனக்கு அந்த கூட்டம் தான் வேணும். அந்த கூட்டத்தை போலீஸ் கொண்டு போகும். அதுல ஒரு ஆள் யாரா இருப்பாங்க? எங்கட பிள்ளைகளுமாகத்தான் இருப்பாங்க. மற்றது பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக, அந்த மூத்த பிள்ளையை குறித்து சொல்லுகிறேன், ஏசாவை குறித்து, கர்த்தருக்கு முன் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்கிற கட்டாயம் யாருக்கு இருக்கிறது? ஏசாவுக்கு. இப்ப இந்த கட்டாயம், இந்த பரிசுத்தம், இந்த உத்தமம் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆகையினால் நீ பரிசுத்தத்தை வெறுத்தாய், நீ தேவனை வெறுத்தாய், தேவனோடு பேசுகிற வாழ்க்கையை வெறுத்தாய், அவருக்காக ஊழியம் செய்கிறதை வெறுத்தாய், நான் உன்னை வெறுக்கிறேன். ஆனா சொல்லுவாங்க, அவர் வருகிறார், பணத்தை அள்ளி கொடுக்கிறார், அவர் வருகிறார், கிஃப்டை அள்ளி கொடுக்கிறார். அந்த பிள்ளை வந்துச்சு, எனக்கு என்னெல்லாம் செய்துச்சு, நன்மையை, நிறைய நன்மையெல்லாம் செய்துச்சு, சாப்பாடெல்லாம் வாங்கி தந்துச்சு, எல்லாம் நல்லது. ஏசாட்டையும் இந்த குணம் இருந்தது. ஆனால் கர்த்தர் யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தார். அந்த காரியங்கள் மட்டும்தான் நல்லது, மிச்சம் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல. நல்ல குணம் இருக்குது, ஆனால் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. 4வது காரியம் 25:31 வாசிங்க. 25 ஆதியாகமம் 31. அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான்.
அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இப்ப பாருங்க, நீங்களும் நானும் என்று இருந்தால், நான் அப்பதே வாசிச்சேன், நான் சொன்னேன் இதை வாசிங்கண்டு, இந்த 30, 31, 25, 30 தொடக்கம் வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. அதுல இருக்கிறது, இவர் வனத்துல இருந்து பசியோடு வருகிறார். பசியோடு வருகிற பொழுது தம்பி யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறார். இவர் கேட்கிறார், எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் கூழ் தா. இப்ப யாக்கோபு சொன்னா தரமாட்டேன். அப்படி தாரதா இருந்தா நீ என்ன செய்ய வேணும்? சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றது மாதிரி பெரிய ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இதுல ஏமாற்றியவன் ஏசாவா யாக்கோப்பா என்பதை என்ன செய்ய போறேன், இந்த கடைசியில சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாத்தையும் இந்த இடத்துல வில்படுகிறது. இப்ப கொஞ்சம் விளங்கிருக்குமான்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல வில்படுகிறது? இந்த கூழ் காய்ச்சிற இடத்துல பேச்சுவார்த்தை நடக்குது. யாக்கோபு கேட்கிறார், நான் கூழ் தாரது என்று சொல்லி சொன்னான், உனக்கு தருவேன், நீ இந்த சேஷ்ட புத்திர பாகம் உனக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு விற்று போடு என்றால், பழைய ஏற்பாட்டுல ஆணை மிகவும் மதிப்புக்குரியது. ஆணையிட்டால் ஆணை இட்டதுதான். எத்தனை பேர் ஆணையிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு இது செய்வேன் ஆண்டவர், அது செய்வேன் ஆண்டவர், சபைக்கு கொடுப்பேன் ஆண்டவர், ஜபிப்பேன், ஊழியம் பண்ணுவேன். ஆணை 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 ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுவது, அவரோடு பேசி உடன்படிக்கை, இப்படி செய்வேன் ஆண்டவர், அதெல்லாம் உடன்படிக்கை. அதை செய்யாமல் விடுவது என்னவாம்? நீங்களும் நானும் என்றிருந்தா உடனே அங்கால தூவான துப்பி போட என்ன செய்திருப்போம்? இந்த நாரி போற கூழுக்காக இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் உனக்கு தானதா தருவன், நல்லா வாங்கி எடுப்பா சொல்லிருப்போமா இல்லையா? நீங்களும் நானும் என்றால் அப்படி என்ன செய்திருப்போம்? சொல்லிருப்போம். ஒரு கூழுக்காக இந்த ஒரு பெரிய சொத்தை உனக்கு தர முடியாது. இந்த இடத்துல ஏசா அலட்சியம் பண்ணுகிறதை பார்க்கலாம். வாசிங்க 32, 25, 32. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? பாருங்க, இவ்வளவு வேதனையா இருக்கு. எத்தனை பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? மேல் சிலுக்குது. நான் சாக போகிறேன், நான் வனசஞ்சாரி, நான் இங்க கடவுளோடெல்லாம் பேசுறதுக்கு நான் வரல. நான் அங்க காணானிய பெண்கள் 2 பேரை பார்த்துட்டேன். அங்க நான் கல்யாணம் கட்டினா போறேன். இதெல்லாம் எனக்கு என்னதுக்கு? இந்த பைபிளை தூக்கி போடாங்க. நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிசுத்தம், அது எனக்கு என்னத்திற்கு? நான் சாக போகிறேன். பாத்தீங்களா? உடனே என்ன செய்தாராம்? வாசிங்க, அதே 32 வாசிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். ஆணை, ஆணை, மிக கவனம். ஆணையிடுறது. அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இப்ப கவனிக்கிறீங்களா? சேஷ்ட புத்திர பாகத்தை. அப்ப நீங்க என்ன யாக்கோபு கள்ளன்ன்றது சொல்லலாமா? யாக்கோபு இன்றைக்கு சில பேர் அவன் திருடன், திருடா அண்டுவாங்க. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட போதகர்களுக்கு நான் சொல்லுகிறேன், சட்டப்படி ஆணையின் நிமித்தம் யாக்கோபு திருடன். திருடன் இதுல யாரு? யாரு? ஏசாதான் திருடன். வித்த நம்ம வாங்கலாமா? போய் ஏற்கனவே வித்தாச்சு. அந்த பைத்தங்கூழ் காய்ச்சிற இடத்துல சட்டப்படி என்ன செய்தாச்சு? ஆணையிட்டு கொடுத்தாச்சு. நம்ம அதை என்ன செய்ய முடியாது? ரைட், அதோண்டு இருக்கட்டும். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வாழ்ந்தா காணும் எனக்கு, இன்றைக்கு, நாளைக்கு அது எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களை அந்த நியாய தீர்ப்பிலே கொண்டு நிறுத்தி நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களா அல்லது நரகத்துக்குரியவர்களா என்பதை தீர்மானிக்க போவது எது? சொல்லுங்க, எது? இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை எப்படியும் வாழலாம். கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே வாழலாம். அதுவல்ல வாழ்க்கை. இன்றைக்கு நான் வாழ்ந்துட்டா போதும்.
நாளைக்கு அதை பிறகு பார்க்கலாம். ஒரு அலட்சியத்தனம் அல்லவா, ஒரு அலட்சியத்தனம். இந்த காரியம் ஏசா கொஞ்சம் சிந்திக்கலையே, இது எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வர போகிறது சிந்திக்கிறீங்களா? பிளீஸ் கொஞ்சம் சிந்திங்க. இந்த காரியங்கள் இப்பொழுது நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறது, இப்பொழுது கர்த்தருடைய இந்த சேஷ்ட புத்திர பாகம் இந்த வார்த்தையை நீங்கள் தட்டி கழிக்கிறது. நீங்க சிந்திக்கிறீங்க இல்ல, இப்ப அவன் தான் வேணும், அவள் தான் வேணும், அந்த சொத்து தான் வேணும், அந்த பணம் தான் வேணும் பிடிச்சு கொண்டு நிக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் எதிர்காலத்தில் நடக்க போற அந்த கொடிய காலத்தை குறித்து, அந்த நியாய தீர்ப்பை குறித்து நீங்க என்ன செய்றீங்கல்ல, ஒருவரும் சிந்திக்கிறது இல்லையே. எதிர்காலத்தில் நடக்கிற விளைவு இது என்னவா முடிய போகிறது? ஐயோ, எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை. சில பேர் அப்படியோ வாரதும் போறது, எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய கிருபையால் அப்பப்ப என்ன செய்வோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்றைக்கு எனக்கு சாப்பாடு வேணும், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு பெருசல்ல, குழுக்குள்ள இந்த அப்படி ஆணையிறான், பெற்றுக்கொண்டு விட்டார். இன்றைக்கன் தேவை சந்திக்கப்பட்டால் போதும், இன்றைக்கன் வாழ்க்கையில ஏதோ கிடைச்சிட்டா போதும். இன்றைக்கு ஏதோ எனக்கு நான் வாரன் ஏதாவது ஒன்று கிடைச்சா அவ்வளவும் எனக்கு. சில பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கு நான் பாவம் செய்யணும், நாளைக்கு நான் கர்த்தரிடத்துக்கு என்ன செய்திருவேன், வந்து திரும்ப மன்னிப்பு. இன்றைக்கு நான் செய்தே ஆக வேண்டும். இந்த விபச்சாரத்தை இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த பொய்யை கட்டாயம் சொல்ல வேண்டும். நாளைக்கு இது கட்டாயம் பரிசுத்தமான சேஷ்ட புத்திர பாகம் விற்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வெகுமதி, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களே குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கிறீர்கள், விற்கிறீங்க. எதுக்காக? அற்ப சொற்ப சந்தோஷத்திற்காக. பாருங்க எவ்வளவு வேதனை. இந்த இந்தியாவில் ஒரு தண்ட பிள்ளையை கொண்டு போட்டால், ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை, 7 வயது 2 வயது 3 வயது நிரம்பிய பிள்ளை, ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக கொலை செய்து விட்டு இப்ப ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி வந்திருக்கு தீர்ப்ப பாத்தீங்களா? தீர்ப்ப பிள்ளைக்கு நித்திர குளிசா கொடுக்கக்குள்ள, தூக்க மாத்திரை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளையை கொல்றதுக்கு நீ எதிர்காலத்தில் உனக்கு சம்பவிக்க போகிறதை குறித்து நீ என்ன செய்யல, நீ சிந்திக்கலையே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அங்குமிங்குமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் நடக்க போகிறவைகளை இங்க சிந்தித்து நீ வாழ வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் பாருங்க, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். சிம்சோன் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லபடியா யுத்தம் பண்ணி சண்டை பிடிச்சு பெரிய அளவுல கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட இவருக்கு ஒரு நாள் நிம்மதி தேவைப்பட்டுட்டு பெலிஸ்திய ஒரு பெண்ணை தெரிவு செய்து, தெலீலாள் அவளுடைய பெயர், நிம்மதியாக இன்றைக்கு இரவு எப்படியாவது தூங்கலாம் என்று சொல்லி இந்த சிம்சோன் தெலீலாள்ற மடியில வந்து படுத்தாச்சு. இப்ப கொஞ்சம் களைப்பா இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் தூக்கம் தேவை. பாருங்க பிசாசுடைய வீக்னஸை சொல்லித்தாரன். இப்ப அந்த மடியில படுத்துட்டு இவ இருக்கும் பொழுது இந்த தெலீலாள் இவனை தூங்க விட்டாளா? வேதம் சொல்லுகிறது நச்சரிச்சு 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 இருந்தான். என்ன நச்சரித்தான் சொல்லுங்க? உன் வல்லமை எங்கே இருக்கிறது சொல்லு, நீ இப்படி தனியே நின்று 1000 பேரோட யுத்தம் பண்ணுகிறாய், உன் வல்லமை எங்கே இருக்கிறது சொல்லு. நச்சரிச்சு கொண்டே இருந்தார். இப்ப இவர் தேடிய ஒரு நிம்மதி, அழகாக இன்றைக்கு தெலீலாளுடைய மடியிலே படுக்கலாம். இப்ப டக்க நம்ம நித்திர கண்ணில் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிற தட்டி தட்டி சொல்லு சொல்லு என்றால் நாங்கள் நிம்மதியாய் தூங்குவதற்காக என்ன செய்து விடுவோம், உண்மையை அங்கே இருக்குது போயடு என்பதை போல. எதற்காக? ஒரு கொஞ்ச நேர தூக்கத்திற்காக, ஒரு கொஞ்ச கால வாழ்க்கைக்காக, ஒரு கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக மடியிலே இவர் படுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பெலிஸ்திய பெண் தெலீலாளின் மடியிலே படுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே உண்மையை அவுட்டு விட்டார். இந்த வல்லம் எங்கே இருக்கிறது? எங்க? தலைமுடியில இருக்கிறது என்று. அந்த இடத்துல நிம்மதியும் போய், சமாதானமும் போய், தேவனுடைய பிரசன்னமும் போய், பார்வையும் போய், வல்லமையும் போய். விளங்குதா?
அதற்கு பிற்பாடு என்ன செய்கிறார்? அழுகிறார், அழுது புலம்புகிறார். கடைசியில் அழுது புலம்புகிற நேரத்தில் கர்த்தர் கொஞ்சம் மனம் இறங்கினார். ஆனால் தேவன் வைத்திருந்த திட்டத்தையும் தேவன் வைத்திருந்த நோக்கத்தையும் அவனை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் சிம்சோன் என்ன செய்து போனான்? இழந்து போனான். கடைசியாக கொஞ்சம் வல்லமையை கொடுத்தார். எதிரிகளோடு அவனும் மாண்டு போனான். கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும். இவன் நினைச்சிருந்தா போய் பக்கத்து ரூம்ல படுத்திருக்கலாம் இல்லையா? இவர் நினைச்சிருந்தா போயிட்டு அங்காளங்க போய் தூங்கி இருக்கலாம். உனக்கு உண்மையை சொல்ல மாட்டேன், இஸ்ரவேலின் தேவன் என் தகப்பன், அவருடைய சொல் நான் மீற மாட்டேன். அவர் தான் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நான் மீறி என்ன செய்ய மாட்டேன், உனக்கு உண்மையை சொல்ல மாட்டேன் என்று இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? சட்டப்படி இடத்தை மாத்தி இருக்க வேண்டும். ஆனால் பாருங்க, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. புத்தியை சொன்னா இடத்தை மாத்த மாட்டாங்க, சேர்ச்சை மாத்திருவாங்க. இப்படி நடக்குதுன்ற நாங்க புத்திமதி சொல்லுகிறோம். பிள்ளை நீ போகிற பாத பிள்ளை, போகிற பாத பிள்ளை என்று சொல்லி அங்க நின்று யோனா நினிவேயில நின்று கத்துனது போல என்ன செய்யறோம்? நாங்க கத்திக்கொண்டு நிற்கிறோம். எலியா சில இடத்துல, எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் சில இடத்துல நின்று கத்திக்கொண்டிருந்தது போல நாங்க கத்துறோம். ஓ பிள்ளை நீ போகிற பாதை பிழை, நீ மனம் திரும்பு என்றால் அடுத்த கிழமை ஆக்களில் எங்கன்னு பார்த்தா வேற சபைக்கு போயிட்டாங்களாம். பாவத்தை குறித்து நீதியை குறித்து எச்சரித்த பொழுது இக்காலகட்டத்து விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறேன், சபையை மாற்றி விடுகிறார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் மாற்றுவதற்கு அர்ப்பணிப்பதே இல்லை. ஏன்னா அந்த சபைக்கு போனா குழு குழுப்பு தானே, ஒரு பிரச்சனை மேல அங்க போயிட்டு அவங்களோட திருவிளையாடல்ல டிக்டாக்லையும் மற்றும் பேஸ்புக்லையும் யூடியூப்லையும் திருவிளையாடல்ல நடத்தலாம். அதுக்காக அங்க போறது. அதற்கு சில ஊழியர்களும் அது பிரச்சனை இல்லைன்னு விட்டுறாங்க. சினிமா பாடல் ஆட் பண்ணி போடுறது. இது மகத்தான பிழை என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது உடனடியாக அவர்கள் சபையை மாற்றி விடுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடைசியில அழுது புலம்புகிறார். எதிரிகளோடு மறிக்கிறதையும் அங்கே பார்க்கிறோம். இப்ப சாமுவேல், சவுல். சாமுவேல் கர்த்தருடைய இறைவாக்கினன், தீர்க்கதரிசி. அதன்படி நடக்க வேண்டியவர்கள் தான் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய முதல் ராஜா யாரு? சவுல். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறினார். கடைசியில் என்ன செய்கிறார்? கடந்து அழுகிறார். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அவனை விட்டு என்ன செய்துட்டு, நான் அழகாக அந்த இடத்துல நின்று ஊன்றி வாசித்தேன். சவுல் எதற்காக அழுதிருப்பார்? பாவம் செய்து விட்டேன் என்று அளவில்லை. எதற்காக அழுதார்? என்னுடைய பதவி போக போகிறது. ஆனால் இங்க நாத்தான் தீர்க்கதரிசி மற்றும் தாவீதை பார்க்கிற பொழுது பட்சேபாள் என்கிறதான ஒரு பெண்ணோடு தாவீது பாவம் செய்து விட்டார். இப்ப நாத்தான் வருகிறார். தீர்க்கதரிசி வந்து நீ செய்யறது பிழை என்று எச்சரித்த நேரத்திலே தாவீது அழுகிறார். ஆண்டவரே, சங்கீதத்தில் எழுதுகிறார் அழகா, ஆண்டவரே நான் பட்சேபாளோடு நான் பாவம் செய்தேன், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காதிரும். இப்ப தாவீது எதற்காக புலம்புகிறார்? தான் செய்த பாவத்தை அவர் என்ன செய்து விட்டார்? உணர்ந்து விட்டார். ஆனால் சவுல் அப்படி அல்ல. என்ற பதவி போதே, நான் கீழ்ப்படியாத காரணத்தால என்ற கிரீடம் பறிமுதலாக போகிறதே, இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவா இருக்கிறேன், என் ஆட்சி பறிக்கப்பட போகிறதே. எத்தனை பேர் இன்றைக்கு நாங்க பாவம் செய்கிறோம், ஆனால் இன்றைக்கு வேதனை வருகிறது, துன்பம் தொல்லை வர்றது, எத்தனை பேர் அழுறாங்க கிடந்து, இந்த கண்ணீர், இந்த பிரச்சனை இப்படி. ஆனா நாங்க இருந்து சிந்திக்கிறது இல்லையே, இந்த பிரச்சனை எதனால வந்தது சிந்திச்சிருக்கிறோமா? நாங்க வீட்டுக்குள்ள இருந்து அழுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், பிரச்சனை 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 அழுகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நாங்க அழுகிறோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் என்று அழுகிறோம். நல்ல காரியம், இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று அழுகிறோம். ஆனால் இந்த பிரச்சனை எதனால வந்தது? நான் செய்த பாவத்தின் நிமித்தம், தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை நான் வாழ்ந்ததன் நிமித்தம் என்ன வந்துட்டு? இப்ப பிரச்சனை வந்துட்டு. சவுல் தன் ராஜ வாழ்க்கை எடுபட்டு போய்விடும் என்று அழுதார். தாவீதோ பட்சேபாள் மேல் அவர் அந்த விபச்சார பாவத்திலே விழுந்ததும் ஐயோ என்று அழுதது, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் 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 மன்னியும். அப்படி உணர்ந்து தங்களை அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கை பண்ணி
கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய இரக்கம் அந்த தாவீது மேல இருக்கும், சவுல் மேல இருக்காது. ஹல்லேலூயா. யார் மேல இருக்கும்? அப்பப்ப அனுப்புவார். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அங்க வருகிறார். அங்க சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வருகிறார். பல இடத்துல பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரேல்ல அந்த நேரங்கள் அனுப்புகிறார். அப்பப்ப கர்த்தர் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரர் மற்றும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க தாய் தகப்பன் மற்றும் உங்களுடைய சபையை சேர்ந்த போதகர் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மற்றும் உங்களுடைய டிவி இப்படியான கர்த்தருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசுற நேரத்துல இது கிடைச்சா எனக்கு நல்ல, இது கிடைச்சிட்டா எனக்கு ஓகே. அப்படி அல்ல. நான் கர்த்தருக்குள்ளாக பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற பிள்ளையா இருக்க வேண்டும் என்கிறதான அந்த காரியம் எங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். சில பாவங்களை வெறுப்பது பிள்ளைகள் இடத்தை மாத்துங்க. நச்சரிப்பாங்க. சில பேர் நச்சரிச்சு கொண்டே இருப்பாங்க. வா தியேட்டருக்கு போகலாம், வா ஃப்ரெண்ட்ஸ் மாரோட குடிக்க போகலாம், வா வெறிக்கலாம். இன்றைக்கு ஒரு நாள் தானே கொஞ்சம் கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். உடனடியாக அந்த இடத்தை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். எனக்கு வேண்டாம். என் தகப்பனை வேதனைப்படுத்துகிற காரியம். யாரை? என் தகப்பனை வேதனைப்படுத்துகிற காரியம் எனக்கு வேண்டாம். என் தகப்பன் மனம் நோக பண்ணுகிற காரியம் எனக்கு வேண்டாம். 5வது காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் கர்த்தர் எங்களையும் வெறுத்து விடுவார். நாங்கள் நல்லவர்களா இருக்கலாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும். 5வது வாசிக்கலாம். எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை இப்ப என்னவாம்? ஏசா என்ன செய்கிறார்? பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இப்ப என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை என்ன செய்வீர்கள்? கடைசி காலம். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் உபத்திரவ காலத்துக்குள்ள போயிடும். உபத்திரவ காலம் என்பது 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. அது கொடிய காலம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பயங்கர கொடுங்கோல் ஆட்சி. 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வந்துடும். அதற்கு பிற்பாடு 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. மகாராஜா வருவார். வெள்ள சிங்காசனம் எல்லாம் போடப்பட இருக்கிறது. நியாய தீர்ப்பெல்லாம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் நின்று அழுது மணவாளன் வந்து விடுவார். அந்த 5 கன்னிகைகள் மொத்தம் 10. 5 பேர் எடுபட்டார்கள். 5 பேர் என்ன பண்ணாங்க? கெப் இருக்குது, கிட்ட கிட்ட தான் நிக்கிறாங்க. மணவாளன் அந்த இடத்துல தான், இவங்க தூங்கி கொண்டிருக்கிற இடத்துல தான் மற்ற 5 கன்னிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல தான் மணவாளன் என்ன செய்திருக்க வேண்டும்? வந்திருக்க வேண்டும். அப்ப கெப் இருக்குது. எங்களுக்கும் இயேசுவுக்கும் நாங்களும் பேசுகிறோம், அவரோடு எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் அவரோடு ராஜ்யத்துக்குள்ளே காணப்பட வெளிச்சத்தோடும் எண்ணெயோடும் அபிஷேகத்தோடும் நாங்கள் காத்திருக்கிறோமா? இங்க பாருங்க, அந்த வசனம் அழகாக சொல்கிறது. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இப்பதான் எதிர்காலத்துல இப்ப சிந்திக்கிறான். இது அப்ப சிந்திச்சிருக்க வேணும். இந்த கூழ் காய்ச்சிற நேரத்துல ஆணை இடுகிற பொழுது சிந்திச்சிருக்க வேண்டும். மற்றது இந்த கானானிய பெண் மற்றும் இந்த வனத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை, உலகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்த அந்த காலத்துல சிந்திச்சிருக்க வேண்டும். நீங்க சிந்திக்கிறதற்காக கர்த்தர் இன்றைக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிந்திச்சு என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அவன் கடைசியில பெற்றுக்கொள்ளலாம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று விரும்பியும் என்ன செய்யப்படவில்லை? அது நடக்கவில்லை. கூடாமல் போயிற்று. மனிதனே, நீ எங்கே போகிறாய்? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். சட்டப்படி சேஷ்ட புத்திர பாகம் திருட நினைத்தது யார் என்றால் ஏசாதான். எப்படி சொல்லவார் என்றால், தகப்பன் கூப்பிட்ட நேரத்தில் உண்மை வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வாழ்க்கையில உண்மை பேச வேண்டும். இதோட முடிக்கிறேன். இன்னும் பெரிய பாடம் இது போய்கொண்டே இருக்கலாம், பிறகு பார்ப்போம். சட்டப்படி, வேதத்தின்படி திருடன் யார் என்றால் ஏசாதான். ஏனென்றால் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எப்பொழுது ஆணையிட்டு விற்கப்பட்டது? சொல்லுங்க. இவர் பசியோடு வனத்திலே இருந்து
வருகிற பொழுது சட்டப்படி ஆணையின்படி தன்னுடைய தம்பிக்கு ஏசா அண்ணன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் இந்த ஆசீர்வாதத்தை விற்று போட்டார். ஓகேயா? இப்ப தகப்பன் கூப்பிடுகிற பொழுது இவர் உண்மையானவரா இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும் தகப்பனிடத்திலே? அப்பா, நான் இப்படிதான் வந்தேன் பசியோடு, என் தம்பி கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான், அந்த நேரத்தில் நீங்க எனக்கு தர வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் ஆணையின்படி சத்தியம் பண்ணி அவனுக்கு என்ன செய்துட்டேன் கையளிச்சிட்டேனப்பா. ஆகையினால இதுக்கு பாத்திரவான் யாரு? யாக்கோப்பு தான். நீங்க யாக்கோபுக்கு கொடுத்துருங்க. ஆனால் இவர் மெதுவாக ஈசாக்கு, தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு கூப்பிட்டு பேசியதும் இவர் மெதுவாக வனத்திற்கு போய் அங்கே அடித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அடித்து கொண்டு சமைச்சிட்டு அங்க போனா அவர் சொல்லுகிறார், இல்ல தம்பி. அப்ப இதற்கு முதல் வந்தது யாரு? இவர் ஒரு ஏமாற்று வேலை தான் நடந்தது. ஆனாலும் இது சட்டப்படி போக வேண்டியது யாக்கோப்புக்கு தான். அதே போல இந்த வயிற்றில் பார்க்கிற நேரத்திலையும் தாய் ரெபேக்காளோட ஆண்டவர் பேசுகிறார், உன் வயிற்றிலே 2 சந்ததி, 2 ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆனால் அண்ணன் அல்ல, தம்பி தான் அண்ணனை என்ன செய்வான்? ஆளுவான். அப்ப கர்த்தருடைய வாக்கு அது நிறைவேற வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும், அவர் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் தீர்க்கதரிசி. எதிர்காலத்தில் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போறது என்று தெரியும். ஒன்று, இதில் இருந்து நாங்கள் பார்த்த காரியம், பிள்ளைகள், கூடார வாசி என்றால் கர்த்தரோடு வாழும் வாழ்க்கை. ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆமென். கர்த்தரோடு வாழும் வாழ்க்கை, கர்த்தரோடு வாழும் வாழ்க்கை. யாக்கோப்பு அதை சுதந்தரித்துக் கொள்ள தான் தகுதி உள்ளவனாய் அதை பெற்றுக்கொண்டான். எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ கர்த்தர் உங்கள் கையிலே பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், அநேக வெகுமதிகளை கொடுத்திருக்கிறார். நீதான் தேவனோடு பேச வேண்டியவள், நீதான் தேவனோடு உறவு கொள்ள வேண்டிய பிள்ளை. ஏன் அலைகிறாய்? ஏன் உலகத்தின் பின்னே அலைந்து கொண்டு தெரிகிறாய்? இந்த காலை வேளையில் ஒப்புக்கொடுங்கள், இந்த காலை வேளையில் ஒப்புக்கொடுங்கள். ஓ கர்த்தர் உங்களோடு இடைப்படட்டும், கர்த்தர் உங்களோடு இடைப்படட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் அலட்சியமாய் நீர் கொடுத்திருக்கிறது அந்த ரட்சிப்பு என்னும் சேஷ்ட புத்திர பாகம், கர்த்தருடைய வார்த்தை என்னும் சேஷ்ட புத்திர பாகம், உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை என்கிறதான சேஷ்ட புத்திர பாகத்தை நாம் இழந்து விடக் கூடாது. கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடக் கூடாது. அற்ப சொற்ப சந்தோஷத்திற்காக, ஒரு நேர சாப்பாட்டிற்காக அந்த ஆசீர்வாதத்தை கண்டு நான் உம்மை மறுதலித்து விடக்கூடாது. ஆண்டவரே, தகப்பன் பிரியப்பட, தகப்பன் விரும்பத்தக்க ஒரு பிள்ளையாய் நான் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? என் தேவனே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. வேதம் சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஒன்றுமே கிடைக்கல, அவன் கோட்டை விட்டுட்டான். நாங்கள் அப்படி கோட்டை விடக்கூடாது. என் அன்பு தேவச்சனமே, வாழ போகிற வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம், ஒரு கொஞ்ச காலம், ஒரு கொஞ்ச நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரோடு பேசுகிறதான காரியத்தை அற்ப சொற்ப கூழுக்காக, அற்ப சொற்ப கூழுக்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நாங்கள் வெறுத்து விடக்கூடாது. இன்றைக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை வெறுத்து விடக்கூடாது. சொல்லுங்க, நான் அவரை விட்டு எங்கும் போக மாட்டேன். அவரை சுற்றி சுற்றி வலம் வருவேன், அவரை சுற்றி சுற்றி வலம் வருவேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி இவர்கள் விட வேண்டிய காரியங்களை ஏசா செய்தது போல அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு வன சஞ்சாரியை அலைஞ்சு கொண்டு திரிந்து, ஆண்டவரே, இந்த தகப்பனிடத்திலே தான் ஏமாற்றி பெற எடுத்ததான யாக்கோப்புக்கு போக வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் தந்திரமாய் நுழைந்தது போல எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால், தந்திரமான காரியம், தந்திரமான காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போவதாக, வாழ்க்கையை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்தவசம் போடுகிறதான குணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும், அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். கர்த்தருடைய வல்லமை என்ன நிரப்பட்டும், தேவ பிரசன்னம் என்ன நிரப்பட்டும். என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன உரு மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை உமக்கே தருகிறேன்,
ஆண்டவர் ஏசாவை போல அல்ல, யாக்கோபை போல தன் தகப்பனோடும் தாயோடு ஒட்டி கொண்டிருந்தது போல ஆண்டவராய் இயேசு நல்ல மேய்ப்பன், என் தகப்பன் இயேசுவோடு ஒட்டி கொண்டு இருக்கவும் ஆண்டவரே நீர் வருகிற பொழுது உம்மோடு கூட நான் வரவும் காணப்படவும் வருகையிலே கர்த்தர் கிருபை செய்வீராக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆமா, எஸ். இன்றோடு நான் வெறுக்கிறேன், வேண்டாம், தீய காரியங்கள் வேண்டாம். நான் கர்த்தரோடு பேச வேண்டியவன், நான் பொறுப்பு சொல்ல வேண்டியவன், நான் பொறுப்பு சொல்ல வேண்டியவள், நான் குடும்பத்தை பார்க்க வேண்டியவன், பார்க்க வேண்டியவள், நான் கர்த்தரிடத்தில் பேச வேண்டிய நபர். இனி எனக்கு வேண்டாம், இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு ஓடி வாங்க, கூடாரத்துல வாழுங்க, இயேசுவோடு வாழுங்க. கர்த்தர் அவ்வளவு விதமாக அந்த சேஷ்ட புத்திர பாகம் உங்க கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.